நீரிழிவு வியாதி சக்கரை வியாதின்னு சொல்லுவோம். அது அதிகமா போயிட்டே இருக்கு. அதிகமாகி வந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 கோடி மக்களுக்கு நீரிழிவு வியாதி இருக்குது. அந்த நீரிழிவு வியாதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீரிழிவு வியாதி அதிகமாகிட்டே இருக்கு. அது லைஃப் ஸ்டைல் டிசார்டர், டைப் 2 டயபெட்டிஸ். இன்னைக்கு டாக்டர் பன்சி சாபு அவர்கள் பேசுறது டைப் 1 டயபெட்டிஸ், குழந்தைங்கள சர்க்கரை வியாதி வருது, அதை பத்தி பேசினாரு. அவரு ஃபர்ஸ்ட் லேட் ப்ரொஃபசர் எம் விஸ்வநாதன் அவார்டு ஒரேஷன் டெலிவர் பண்ணாரு. அவரு பேசுறது டைப் 1 டயபெட்டிஸ். நம்ம நாட்டில் டைப் 2 டயபெட்டிஸ் தான் அதிகமாக இருக்குன்னு நம்ம நினைச்சிருக்கோம். அவர் சொன்ன பிரகாரம் டைப் 1 டயபெட்டிஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். இது அப்படிதான் சொன்னாரு. ஸோ டைப் 1 டயபெட்டிஸ், அதுக்கு இன்சுலின் போடணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் எஜுகேஷன் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அதான் அவர் எக்ஸசைஸ் பண்ணது மெயின் பாயிண்ட். ஸோ நீரிழிவு வியாதி அதிகமாயிட்டு இருக்கு. டைப் 2, டைப் 1 டயபெட்டிஸ் போடும், குழந்தைங்கள போடும். குழந்தைங்களுக்கு இன்சுலின் போடணும். பெரியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து டைப் 2 டயபெட்டிஸா இருக்கலாம். அது வந்து மாத்திரை கட்டுப்படுத்தலாம். பட் குழந்தைங்கள வந்தா இன்சுலின் போட்டாலும். அவர் சொன்னது என்னன்னா, வெளிநாட்டுல பிளட் சுகர் பார்க்கறது நிறுத்திருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான், இந்தியா இப்போ கூட ப்ரொடியூஸ் பண்ணாலும் சிஜிஎம்னு புது டெக்னாலஜி வந்துருக்குது. அது இந்தியாவில் இல்லை, இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி காஸ்ட்லின்னு சொன்னாங்க. சார், இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் அவார்டு கொடுத்ததுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்குறோம். அது வந்து முக்கியமாக டாக்டர் பன்சி சாபு அப்படிங்கிற பெரிய டயபெட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதை வந்து மிஸ்டர் விஜய் விஸ்வநாதன் சார் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவருடைய டாக்டர் பன்சி சாபுனுடைய கிரேட் ஒர்க்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவார்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பெரிய பெரிய அச்சீவர்ஸ் இன் டயபெட்டிக் இது ஃபீல்டில் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு கொடுத்தது, அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா அடல்ட் ஆன்செட், வயசானவங்க ஒன்று வரக்கூடியது, 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வர்றது. இப்போ வந்து குழந்தைங்களுக்கே வரக்கூடிய டயபெட்டிஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊசி குத்தி பிளட்டை பார்க்கறத வந்து குறைச்சிக்கிட்டு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து அதனுடைய டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க அடலசென்ட் இவங்களுக்குலாம் டயபெட்டிஸ் கொடுக்கறத வந்து டயபெட்டிஸ்க்கு இன்சுலின் கொடுக்கறது வந்து சிஸ்டம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட்ல வந்து அடல்ட்ஸுக்குலாம் வந்து இன்சுலின் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஈவன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கூட நம்ம வந்து இன்சுலின் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து சில முன்னேற்றங்கள், டெக்னாலஜி, காஸ்ட்டை குறைச்சதுன்னா இன்னும் குழந்தைங்களுக்கும் அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி பம்ப், இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு மெயின் கருத்தாக இருந்தது இந்த ஸ்பீச்சோட கருத்து. ஸோ we are really happy that we have heard an important message which was delivered today. Thanks to Viswanath. இல்ல பிளட் டெஸ்ட் இல்லாம இல்ல, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் டெஸ்ட் பண்ணதுனால, இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ரத்தம் டெஸ்ட் பண்ணாம இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லேருந்து ரத்தம் பார்க்குறது. இந்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், ரத்தம் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணால் டெலிஃபோனில்
மொபைல் ஃபோனில் பார்த்துடலாம் அப்பப்போ ரியல் டைம். சார் நீங்க சொல்றது வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி சிப்பு மாதிரி வச்சுட்டு அதோட மானிட்டரிங் பண்றதால நீங்க சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு என்ன பேர்? சிஜிஎம், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். இல்ல அது வந்து எந்த நேரத்துல வேரியேஷன் ஆகும் அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆமாம். அவர் அவரு சவுண்டா பேசுறது தயவுசெய்து. இப்போ டைப் 1 டயபிட்டிஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது வந்து பார்க்கறதுக்கு சிஜிஎம் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு கருவி. பிளட் சுகர் பார்க்க முடியாது நைட்டு 1 மணி 2 மணி. இது 99 ரீடிங் ஒரு நாளில் வரும். 14 நாளுக்கு ஒரு பேட்ச் வரும். ஸோ 1400 ரீடிங்ஸ் எடுக்கலாம் ஒரு வாட்டி பேட்ச் போட்டால். ஸோ சிஜிஎம் இஸ் மச் பெட்டர் தென் பிளட் சுகர் மானிட்டரிங். பிளட் எடுத்து பார்க்கறத விட சிஜிஎம் ஒரு பேட்ச் ஓட்டினா அது ரொம்ப ஈஸி பார்க்குறதுக்கு. இப்போ வந்து 5000 ரூபாய். அது பிகாஸ் இது இம்போர்ட், அவர் சொன்னது பிரகாரம் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் இருக்கிறதுனால விலை அதிகம். அது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணால் விலை குறையும், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அவர் சொன்னார். எல்லாமே வந்து இட் இஸ் ரிசோர்ஸ் தான். ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சொல்லக்கூடியது இந்தியன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாக வந்ததுன்னா வி கேன் டேக் தி சிஸ்டம் டு த கவர்மெண்ட் சிஸ்டம். தமிழில் சொல்லணும்னா டெஃபினட்டாக ஆல்ரெடி சிஎஸ்ஆர்ல நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து யாராவது முன் வந்தாங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். வி வில் ட்ரை டு கெட் சிஎஸ்ஆர் சப்போர்ட். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அந்த டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களுடைய ஃபோரம் ஒன்று இருக்கு. அவங்க கூட இணைஞ்சு நம்ம வந்து இந்த இன்சுலின்லாம் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து சிஎஸ்ஆருடைய சப்போர்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு உடனே இமீடியட்டாக பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து இந்த காஸ்ட் சார் சொன்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி காஸ்ட் கம்மியாச்சுன்னா கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ரொட்டீனாகவே கொண்டு வந்தார். வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது முன்னெடுத்துருக்கீங்களா? இந்த மெசேஜ் இன்னைக்கு கேட்கப்பட்ட மெசேஜஸ் நீங்க எப்படி கேட்டீங்களோ அது எனக்கு சில இது புதுசா இருக்குது. அதை நம்ம எடுத்துட்டு போய் எங்களுடைய பாலிசி மீட்டிங்ஸ்ல நம்ம சொல்ல தான் போறோம். ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி. அதை வந்து இந்த ஏஐடி சிஸ்டம் நம்ம வந்து உடம்புல இதே மாதிரி சிப் மாதிரி அது ஒரு எக்யூப்மெண்ட் அதை உள்ள அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து இன்சுலின் நம்ம குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இன்சுலின் தேவையான அளவுக்கு அதை பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் வில் ஹேவ் அ மோர் எஃபெக்டிவ். நம்ம அப்போ இன்சுலின் காலையில் 10 யூனிட்டா 20 யூனிட்டா 16 யூனிட்டா அப்படின்னு நம்ம வந்து டாக்டர் சொல்லும்போது நம்ம போட்டுட்டு இருக்கோம். இது வந்து அதுவே மெஷர் பண்ணி அதுவே வந்து தேவையான அளவுக்கு இன்சுலினை கொடுத்து நமக்கு எவ்வளோ சாப்பிடணும் என்ன அது அப்படிங்கிறத அது சொல்லும். பம்ப் அவர் சொன்னது புது பம்ப் வந்துருக்குது. அது இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது வந்து சிஜிஎம் இணைந்து ஒரு பம்பு. ஸோ சிஜிஎம் அந்த பம்பு கிட்ட சொல்லும் இவ்வளோ சுகர் இருக்குன்னு. பம்ப் டிசைட் பண்ணி அது இன்சுலின் டெலிவர் பண்ணும். இட் இஸ் கால்ட் ஏஐடி, ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி சிஸ்டம். ஆமாம், ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது.